கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு பல நன்மைகளை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து தம்முடைய பிள்ளைகளை அவர் மகிழச் செய்தார். அவருடைய நாமம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலியமாக மகிமை அடைந்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய உலக பிரகாரமான சரீர வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில்னு சொல்லிட்டு, வேலை காரியத்தில்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் தேவன் நமக்கு அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. 103வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த நன்மைகளை நீ மறவாதே. அப்போ தேவன் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையில், இறுதி ஆராதனையில் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆராதனையில், இந்த 52வது ஆராதனையில் கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகள் நன்றியால் நிறைந்து அவர் செய்த நன்மைகளை மறக்காமல் அவருக்கு துதி பலிகளை செலுத்த, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரை நம்ம துதித்தோம், அவரை பாடினோம், அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருடைய அற்புதங்களை சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்பதாக. நம்ம வாசித்த அந்த வேத பகுதி யோசுவா புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். மோசேயின் தலைமையில் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கானான் தேசத்து அருகில் வந்துவிட்ட பொழுது இப்போ மோசேயுடைய தலைமைத்துவம் மாறி இப்போ யோசுவா அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அங்கே எகிப்திலிருந்து விடுதலையாகும் போது யோசுவா 40 வயது. மோசேயோடு கூட அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் அவரும் நடந்து வந்தார். இப்போ 80 வயதில் அந்த ஜனத்தை கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்று அந்த தேசத்தை பங்கிடும்படிக்காக அந்த பொறுப்பை யோசுவா பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போது அந்த சமயத்தில் தான் அந்த யோர்தானை அவர்கள் கடந்து அக்கறைக்கு போகிறார்கள். கானான் தேசத்துக்கு இந்த யோர்தானை கடந்தால்தான் அக்கறைக்கு அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லிட்டு தேவன் யோசுவா கிட்ட சொல்லியிருந்தபடியே யோசுவா அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு தகுந்தது போல ஒரு கற்கள் யோர்தான் நதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் இன்றைக்கு இரவு அந்த கானான் தேசத்தில் எங்கே தங்க போகிறீர்களோ, கில்கால் என்ற இடத்துல தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க, அங்கே போயிட்டு அந்த தூண்களை நீங்கள் நட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் வந்து இந்த தூண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இவைகள் ஞாபகார்த்தமான தூண்கள். ஆமேன். இவைகள் வந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக யோர்தான் பின்னிட்டு அது போனது, நாங்கள் இந்த யோர்தானை கடந்து தான் அக்கறைக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வல்லமைக்கு சாட்சியாக, தேவனுடைய அற்புத செயல்களுக்கு சாட்சியாக தம்முடைய ஜனத்தை அவர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்து இந்த யோர்தானை பிளந்து அவர்கள் அங்கே போய் கானான் தேசத்தில் அவர்களை போய் சேர்க்கும்படிக்காக தேவன் பாராட்டின கிருபைகளுக்கு சாட்சியாக அந்த ஞாபகார்த்த தூண்களாக அந்த கற்களை நீங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்போ அதே போல் ஜனங்களும் செய்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யோசுவாவை என்ன பண்ணுகிறாரு, அவரும் ஒரு 12 கற்களை அந்த யோர்தான் நதியில் எடுத்து யோர்தான் நதியிலேயே நடுறார் இல்லையா. அப்போ நதி அவங்க போகும்போது தண்ணீர் அப்படி நிற்குது. இப்போ அந்த யோர்தான் நதியில் யோசுவாவும் அந்த ஒரு 12 கல்லை நடுகிறார். இங்கே ஒரு 12 கல், நதிக்குள்ளார ஒரு 12 கல், அங்கே போன தேசத்துக்குள்ளார ஒரு 12 கல்லுன்னு சொல்லிட்டு யோசுவாவும் நடுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம கர்த்தர் நம்முடைய 2025வது ஆண்டில் நம்ம கடைசி ஆராதனையில் இருக்கிற இந்த ஆராதனையில் நாம் ஞாபகார்த்தகமாக நம்ம நினைவு கூறும்படிக்காக 5 காரியங்களை அந்த வேத பகுதியிலிருந்து நம்ம தியானித்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 2025ல் நம்மை கிருபையாக நடத்தி கொண்டு வந்த அந்த தேவன் 5 காரியங்களை நம்ம ஞாபகார்த்தமாக நினைவு கூறும்படிக்காக அவர் சொல்லுகிறார். அதில் முதல் காரியம் என்னன்னாக்கா, யோர்தான் நதியை நம்ம நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யோர்தான் நதியை நினைவு கூற வேண்டும். யோர்தான் நதி எதுக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, அது அந்த யோர்தான் நதி அந்த அறுப்பு காலத்தில் வெள்ளம் போல் அதில் தண்ணீர் புறப்பட்டு வருமா, அதனுடைய கரை அது தடம் புரண்டு போகிற அளவுக்கு தண்ணீர் அதில் கொந்தளித்து கொண்டு அப்படி வேகமாக வரும்னு சொல்லிட்டு அந்த யோர்தான் நதி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், அலைகள் போல வந்த அந்த சூழ்நிலைகள், தண்ணீரை நீ கடக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் மூழ்கி போக விடவில்லை, ஆறுகளை நீ கடக்கும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்.
அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாமல் இருப்பாய், அக்கினி சுவாலை உன்மேலே பற்றாது. அல்லேலூயா. அப்போ அந்த யோர்தான் நதி நம்முடைய இந்த 2025 நீங்கள் கடந்து வந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள், எழுமின தீமைகள், வந்த எதிர்த்த மனுஷர்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அது குறிக்கிறது. ஆனால் அவைகள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே பாருங்கள், உங்களையே நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நீங்கள் மூழ்கி போக விடவில்லை, நீங்கள் அழிந்து போக விடவில்லை, நீங்கள் எரிந்து போக விடவில்லை. உங்களை அவர் தூண்களாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தூண்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையையே அது குறிக்கிறது. பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள் மத்தியில் நம்ம கடந்து வந்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் நிற்கும்படிக்காக தேவன் செய்திருக்கிறார். அதை நம்ம நினைவு கூர்ந்து இந்த ஆராதனையில் நன்றி சொல்லும்படிக்காகவே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. எத்தனை பேர் இப்படி உபத்திரவங்கள் வழியாக இந்த வருஷத்தில் நீங்கள் வந்தீங்க இல்லையா? தேவன் நம்மோடு கூட இருந்தார். தேவனுடைய ஆராதனையில் அவருடைய மகிமையான பிரசனத்திலாம் நம்ம சூழப்பட்டிருந்தோம். அவருடைய கிருபை நம்மை கேடகமாக சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் வந்த எதிர்ப்புகள் அது தவிர்க்க முடியல. ஒரு வியாதியின் போராட்டமாக இருக்கலாம், ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த 12 மாதங்களை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அந்த யோர்தானில் கர்த்தர் உங்களை மூழ்கி போக விடவே இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த யோர்தானை கடந்து போனது முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் யாக்கோபு தான் அதில் முதல் முறையாக கடந்து அவர் போகிறார். அன்னக்காரனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து அவருடைய தன்னுடைய மாமா வீட்டுக்கு, லாபானுடைய வீட்டுக்கு, சீரியா தேசத்துக்கு அவர் ஓடுகிறார். அங்கே போனாக்கா அவன் யாக்கோபுன்னு சொன்னாலே எத்தன், இந்த எத்தனுக்கு எத்தனாக இருக்கக்கூடிய அவருடைய லாபான்கிட்ட போய்ட்டு அவர் மாட்டிக்கிட்டான் பாருங்கள். அங்கே போயிட்டு ஒரு 20 வருஷம் அவன் உழைத்து கஷ்டப்பட்டு, ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்தபடினால அவன் மறுபடியும் அவன் திரும்பி வரும்பொழுது தேவன் 2 பரிவாரங்களாக அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை ஒரு புது வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். அந்த நதிக்கரையை கடந்து அவன் வந்த பொழுது சூரியன் உதித்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவனை தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லிட்டு அவனுக்கு பெயரிட்டு புது வாழ்க்கையை கொடுத்தார். ஆமேன். அப்போ இன்றைக்கி யோர்தானை நம்ம நினைவு கூறணும்னு சொல்லும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார்? அந்த ஆரம்பத்தை நம்ம நினைத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் யோர்தான் போல அந்த நதிகள் வந்த பொழுது கூட தேவனுடைய அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அதில் போய் கால் வைத்த மாத்திரத்தில் அந்த யோர்தான் அப்படியே தண்ணீர் குவியலாக நின்றதான் பாருங்கள். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் இல்லையா? அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள், அவங்களே 30 லட்சம் ஜனங்க, அவங்க தான் முதல் சந்ததி. அவங்களுக்கு செங்கடலையே பிளந்து காண்பிச்சார். அந்த சந்ததி தான் வனாந்தரத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் அல்லது எகிப்திலிருந்து புறப்படும் போது சின்ன பிள்ளைகளாக இருந்தவங்க, அவங்க தான் அதுக்கு அடுத்த தலைமுறை. அவங்க அந்த அற்புதத்தை பெருசாக அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்காக இந்த யோர்தானை பிளந்து காண்பிக்கிறார். ஒரு செங்கடலை பிளக்கிறதும் யோர்தானை பிளக்கிறதும் தேவனுக்கு ஒரே ஒரு காரியம்தான். ஆமீன். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த யோர்தானை அவர் பிளந்து ஜனங்களை அவர் கடந்து போகும்படிக்காக செய்தார். அந்த உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆமேன். அப்போ இந்த 2வது சம்பவம் அந்த யோர்தானில் நடந்த என்ன சம்பவம்னாக்கா, இந்த யோசுவா காலத்தில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் கால் வைத்த மாத்திரத்தில் அந்த யோர்தான் பிளந்து போனது. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களுடைய தடைகளை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தேற்றி உங்களை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். யோர்தான் போல வெள்ளம் புரண்டு போகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ஆறுதல் படுத்தினது, உங்களை தேற்றினது, உங்களை பலப்படுத்தினது, மறுபடியுமாக அவருக்குள்ளாக கட்டி நிறுத்தி இருக்கிறது. அந்த யோர்தானை நினைத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசியை தேவன் வானத்துக்கு எடுத்துக்கொண்டார் இல்லையா? அந்த சுழல் காற்றில் அந்த வானத்துக்கு ஏறி சென்றார் எலியா.
அந்த சம்பவத்தை ஒட்டி அங்கே யோர்தானை கடந்து தான் அண்ணாண்டு அவர் போகிறார் எலியா. அந்த எலியா அந்த யோர்தானை அவர் பிளக்கிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. எலியா தனக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தினால, பாருங்க, அபிஷேகத்தினால அந்த யோர்தானை அவர் ரெண்டாக பிளந்தார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ளாக அபிஷேகத்தை கொடுத்து உங்களுடைய யோர்தான்களை எல்லாம் பிளந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களை அபிஷேகத்தில் நிரப்பி அந்த அபிஷேகத்தை அவர் அனல் மூட்டி அந்த அபிஷேகத்தினால நீங்கள் பல நுகத்தடிகளை இந்த வருஷத்தில் முறித்திருக்கிறீங்க. சாத்தானுடைய நுகத்தடிகளை உங்களுடைய வாழ்க்கையில் முறித்திருக்கிறீங்க. துக்கம் என்கிற நுகத்தடிகளை முறித்திருக்கிறீங்க. பாவம் என்கிற நுகத்தடிகளை நீங்க முறித்திருக்கிறீங்க. ஏன் சொன்னாக்கா உங்களுக்குள்ளாக தேவன் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் நீங்கள் நுகத்தடிகளை முறித்தீர்கள், யோர்தானை நீங்கள் கடந்து வந்தீர்கள். அதை நினைவு கூர்ந்து நம் கர்த்தரை துதித்து நம்ம மகிமைப்படுத்துகிறோம். கூடவே எலிசாவும் சென்றார். பாருங்க, எலியா போனாரு, எலிசாவும் போனாரு. திரும்பி வரும்பொழுது எலிசா எலியாவுடைய அந்த சால்வையோடு திரும்ப வருகிறார். இவர் பிளந்துட்டு அண்ணாண்ட போயிட்டாரு. இவங்க போயிட்டு அந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு மறுபடியும் யோர்தான் மறுபடியும் ஒன்றா கூடிடுச்சு. இப்போ மறுபடியும் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எலிசா வருகிறார். வந்து பார்த்தாக்கா மறுபடியும் யோர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சால்வையை எடுத்து, எலியாவுடைய சால்வையை எடுத்து அதை முறுக்கி தண்ணீர் அடித்து, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் அடிச்சாரு. பாருங்க, மறுபடியும் அந்த யோர்தான் பிளந்தது. அல்லேலூயா. இது விசுவாசத்தினால எலிசா அன்றைக்கு அந்த யோர்தானை அவர் பிளந்தார். எலியா தீர்க்கதரிசி அபிஷேகத்தினால அந்த யோர்தானை பிளந்தாரு. எலிசா தீர்க்கதரிசி விசுவாசத்தினால அந்த யோர்தானை பிளந்தார். விசுவாசத்தினால எத்தனை பேர் உங்களுக்கு வந்த போராட்டங்களை இந்த வருஷத்தில் ஜெயித்திருக்கிறீங்க? உங்களுக்குள்ளாக தேவன் அந்த விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வசனத்தினால, ஜெப வாழ்க்கையினால, விசுவாசத்தில் உங்களை தேவன் உறுதிப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் திரும்பி பாருங்க, 12 மாசத்தை அந்த யோர்தானில் நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு தேவன் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அந்த யோர்தானை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அதனால தான் இன்றைக்கு அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு சந்தோஷமாய் நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அதே யோர்தான் நதியில் நீங்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அவரோடு கூட அந்த பயிற்சி பெறக்கூடிய தீர்க்கதரிசிகள் அவங்க போயிட்டு அங்கே யோர்தான் நதிக்கரையில் அவங்க தங்குவதற்காக இடம் செய்வதற்காக மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த மனுஷன் கோடாரியை போட்டு விட்டுக்கிறான். தண்ணியில் இரும்பு கோடாரியை போட்டு விடுகிறான். அவன் எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறான், இது இரவல் வாங்கி கொண்டு வந்தது, எனக்கு கடன் கொடுத்தவங்ககிட்ட நான் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட சொன்ன பொழுது எலிசா என்ன பண்ணுறாரு, ஒரு கிளை, ஒரு கொம்பை எடுத்து தண்ணீரில் போட்டு அந்த இரும்பை கூட மிதக்கும்படிக்காக அவர் செய்தார். அதே யோர்தானில் தான். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் பொருளாதாரத்தில் கடனில் நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு இந்த வருஷத்தில் தேவன் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இரவல் வாங்கினது, கடனாக வாங்கினது, கடன்காரங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திகைத்தான். பாருங்க, அவன் தேவனுடைய ஊழியக்காரன் கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மரக்கிளையை அதில் போட்ட பொழுது அந்த இரும்பு மிதக்கி கொண்டு வந்தது. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் பொருளாதாரத்தில் தரித்திரப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உங்களை மூழ்காமல் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். யோர்தான் வந்தது தான், யோர்தானில் அந்த கோடாரி விழுந்தது தான். ஆனால் விழுந்த கோடாரியை மிதக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதற்கு நன்றி சொல்லும்படிக்காகத்தான் இந்த ஆராதனையில் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியை தேடி அந்த நாகமான், சீரியா தேசத்து படைத்தலைவன் நாகமான் அவன் தேடி வருகிறான். பாருங்க, அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். அப்போ எலிசா அவனிடத்துல சொல்லி அனுப்புகிறார், நீ போய் யோர்தானில் போயிட்டு 7 தடவை நீ மூழ்கி எழுந்துரு, உன்னுடைய வியாதி நீங்கி நீ சுகமாகுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் முரண்டு பிடித்தார். அப்போ கூட இருந்த வேலைக்காரன் சொல்லி அதே போல் அந்த யோர்தான் நதியில் போயிட்டு மூழ்கினான். பாருங்க, 1 தடவை 2 தடவை அப்படி சொல்லிட்டு 7 தடவை மூழ்கி அவன் எழுந்திருந்த பொழுது அவனுடைய குஷ்டரோகமெல்லாம் நீங்கி அவனுடைய தோல் ஒரு குழந்தையின் தோலை போல ஆனது. அந்த யோர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி வந்த வியாதியின் போராட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளம் போல் அந்த வியாதி வந்தது. கழுத்து வலி, முதுகு வலி, இல்லையா கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வியாதிகள் போராட்டத்தை போல, அந்த அலைகளை போல, நதியை போல புரண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே அவர் உங்களை சுகமாக்கினார். அல்லேலூயா.
இந்த வருஷத்தில் எத்தனை தடவை பாருங்கள், எத்தனை வியாதிகள். நம்ம நினைக்கிறோம் ஒரு சளி, ஒரு ஜுரம், இதில் தானே சுகமாக்கினார், சின்ன வியாதி தானே அப்படி சொல்லிட்டு நினைப்போம். ஒரு இடுப்பு வலி, ஒரு முட்டி வலி, சின்ன வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் சுகமாகாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவங்களை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த சின்ன வலி, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியாக தேவன் இந்த வருஷத்தில் அத்தனை அற்புதங்களை, வியாதிகளை நீக்கி சுகப்படுத்தி அற்புதங்களை அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு நம்ம நன்றி செலுத்தும்படிக்காக தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமேன். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நம்முடைய அருமை இரட்சகர், உலக இரட்சகர், தேவனுடைய குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதியில தான் அவர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. யோர்தான் நதி ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அந்த பாவம் என்கிற அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞான ஸ்நானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அதை செய்து காட்டினார் பாருங்க. தேவன் நீதியை நிறைவேற்றும்படிக்காக அவர் செய்து காண்பிச்சார் பாருங்க. அவரிடத்துல பாவம் இல்லை, மாறாக நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வருஷத்தில் ஞானஸ்நானம் எடுத்த அந்த பிள்ளைகள் அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படிக்காக தேவன் இந்த ஆராதனை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க இந்த வருஷத்தில்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் அவர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தது போல நீங்களும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறபடினால ஆமேன், கர்த்தர் நம்ம இந்த ஆராதனையில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருடைய இருதயம் நன்றியால் நிரம்புகிறது? ஏன் அது நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னாக்கா, யோர்தானை ஏன் நம்ம நினைவு கூறணும்னு சொன்னாக்கா, மனுஷனுக்கு இயல்பாக மறந்து போகக்கூடிய ஒரு குணாதிசயம் நமக்கு அந்த பெற்றுக்கொண்ட நன்மைகளை நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்கா மறந்து போய் விடுவோம். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உற்சாகமாக இருப்போம், அந்த நேரத்தில் தேவன் மேலே ஒரு அன்பாக இருப்போம், தேவனை தேடுவோம், தேவன் மேலே நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நாட்கள் ஆக ஆக அது நம்ம மறந்து போய்விடுவோம். ஆனால் யோர்தானை இன்றைக்கு தேவன் நினைவு கூறும்படிக்காக செய்கிறார். இந்த வருஷத்தில் நடந்த பிரச்சனைகளையே நினைச்சுன்னு இருக்க சொல்கிறாரா? இல்லை. ஆனால் அந்த யோர்தானில் நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு உங்களை தூக்கி நிறுத்தினார் இல்லையா, அதை நினைவு கூறும்படிக்காக தேவன் செய்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாக்கா, இந்த யோர்தானிலிருந்து நான் மூழ்கி போகாதபடிக்கு என்னை காத்த தேவன் இந்த 2026 வருஷத்தில் கூட எத்தனை யோர்தான்கள் வரட்டும், ஆமேன், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை புயல்கள் வரட்டும், எத்தனை மனுஷர்கள் எழும்பட்டும், அதிலேயும் என் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார். அதிலேயும் நான் மூழ்கி போகாதபடிக்கு காத்துக்கொள்வார். அதிலேயும் நான் ஜெயம் எடுப்பேன். என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலுமாக நான் ஜெயம் கொள்ளுவேன். அப்போ நான் இந்த புதிய வருஷத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா, அந்த கடந்த வருஷத்தில் 12 மாதமும் யோர்தான் பல வந்தது, அதில் மூழ்கி போகாதபடிக்கு என்னை காத்த அதே தேவன் அவருடைய வல்லமையினால இந்த புதிய வருஷத்திலையும் என்ன நடத்துவாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு பெருகிவிடும். தேவன் மேலே உங்களுக்கு விசுவாசம் பெருகிவிடும். அது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் செய்த நன்மைகளை மறவாதே, நீ மறக்காதே. ஏன்னா மறக்காமல் இருக்கும் பொழுது தேவன் மேலே உங்களுக்கு விசுவாசம் பெருகிவிடும், நம்பிக்கை பெருகிவிடும். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேலும் என்ன நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். எதை கண்டு நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் கம்பீரமாக கர்த்தர் நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள். ரெண்டாவதாக யோசுவா 4வது அதிகாரத்தில் தேவன் எதை நினைவு கூறும்படிக்கு சொல்லுகிறார்னாக்கா, ஆசாரியர்கள் தூக்கி கொண்டு வந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் நினைவு கூறும்படிக்காக சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அது அடையாளமாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய மகிமையான பிரசன்னத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக முக்கியமாக 3 பொருட்கள் இருக்கும் பாருங்க. தேவன் அப்படியாக வைக்கும்படிக்காக சொல்லியிருந்தார். உடன்படிக்கை பெட்டி தெரியுதா? அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும், அதுக்கு மேலே கிருபாசன மூடின்ற ஒரு மூடி போடப்பட்டிருக்கும், அதுக்கு மேலே 2 கேருபீன்கள் சட்டைகளை விரித்து இப்படி அந்த கிருபாசன மூடியை பார்த்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். அந்த கிருபாசன பெட்டியின் மூடியின் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தடவை பாவ நிவாரண பலியை செலுத்தி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து அந்த பெட்டி மேலே ரத்தத்தை தெளிப்பார். இப்போ அந்த ரத்தத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறது போல் அந்த கேருபீன்கள் அவர்கள் அப்படியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதில் 3 பொருள் வைக்கப்பட்டிருக்கும். ஒன்று, அங்கே மோசேவுக்கு தேவன் கொடுத்திருந்த 2 கற்பலகைகள், 10 கட்டளைகள் நிரம்பின அந்த கற்பலகைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது, வானத்திலிருந்து பொழிந்த மன்னா, அதை ஒரு கிண்ணத்தில் அடையாளமாக அதுக்குள்ளே தேவன் வைக்கும்படிக்காக சொல்லியிருந்தார்.
மூன்றாவது ஆரோனுடைய கோல், அவனுடைய கோல் வந்து துளிர்த்தது பாருங்க. அந்த காய்ந்து போன அந்த கோல் துளிர்த்தது. அந்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கும். அது உள்ளர வைத்து தான் அந்த கிருபாசன மூடின்ற அந்த மூடினால் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ரத்தத்தை தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கேருபீன்கள் பார்க்கும்படிக்காக செய்துட்டார். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ வாழ்க்கையை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதன் மத்தியில் தேவன் எவ்வளவு இரக்கமுடையவராக கிருபை உடையவராக இருந்தார் அப்படிங்கிறத அது காண்பிக்கிறது. அந்த 2 கற்பலகைகள் என்ன? அந்த கற்பலகைகளை மோசே பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த மாத்திரத்தில் அந்த முதலாவது கட்டளை போட்டு உடைச்சே போட்டுட்டாங்க பாருங்கள். அந்த ஜனங்க பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதுக்கு டான்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. கன்றுக்குட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் தான் வானத்திலும் பூமியிலும் உனக்கு தேவன், அவரை எல்லாமல் உனக்கு தேவன் இல்லை. நீ எந்த விதமான விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாது, எந்த விதமான சிலைகளை நீ உண்டு பண்ணக்கூடாது, அவரை எல்லாமே நீ யாரையும் நீ ஆராதிக்கக்கூடாது என்கிறத அந்த முதலாவது கட்டளை. அந்த கட்டளையை அந்த 10 கற்பனைகள் நிறைந்த அந்த கற்பலைகளை பெற்றுக்கொண்டு வந்த நாளிலேயே உடைச்சி போட்டாங்க பாருங்க. அதுதான் மோசே அந்த கற்பலகைகளை அங்கே உடைத்தார். அதுக்கு அடையாளமாகத்தான் அந்த பாவம், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவத்திற்கு அடையாளமாகத்தான் அந்த கற்பலகைகளை உள்ளார வைக்கும்படிக்காக செய்தார். அந்த பாவத்தை தான் தன்னுடைய கிருபாசன மூடியை போட்டு தேவன் மூடிட்டார். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது ஏன் அதுக்கு பேர் கிருபாசன மூடி? தம்முடைய ஜனத்தினுடைய அந்த பாவத்தை தேவன் பார்க்காமல் கிருபையாக என்ன பண்ணுறாரு, அதை போட்டு அந்த பெட்டிக்குள்ளரை வச்சு மூடிட்டார். மூடிட்டு அதுக்கு மேலே ரத்தத்தை தெளிச்சிட்டார். இந்த கேருபீன்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போது எனக்கு வந்து இந்த மதிலுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, மனுஷ கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அல்லது பக்கத்தில் உட்காந்து இருக்கிற ஒரு பிரதருடைய ஒரு சிஸ்டருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் கேருபீன்கள் அவங்க வந்து எதையும் ஊடுருவி அவங்க வந்து பார்த்து விடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மலையையே கொண்டு வந்து வைத்தால் கூட மலையையே ஊடுருவி போய்விடும் அவங்களுடைய கண்கள். ஆனால் அந்த கேருபீன்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஊடுருவி போக முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தை தேவன் பார்த்தார்னாக்கா அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்தாக வேண்டும். ஆனால் தேவனுடைய கிருபை என்னத்தமா, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல், ஆமேன், நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருந்து, ஆமேன், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபையை அவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி போட்டு விட்டார். அதனால தான் அந்த ரத்தத்தை அங்கே தெளிச்சு நிற்கிறாரு. வான தூதர்கள் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ரத்தத்தை தாண்டி உள்ளார தான் பாவம் இருக்குது. அவங்க அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்கு அடையாளமாகத்தான் அந்த 10 கற்பனைகள் உள்ளார வைக்கப்பட்டிருக்குது. அந்த பாவத்தை இந்த வான தூதர்கள் பார்க்க முடியாதபடிக்கு அந்த கிருபாசன மூடியின் மேலே ரத்தத்தை தெளித்து விட்டார். அந்த ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. 2வது பொருள் மன்னா கீழே விழுந்தது இல்லையா? வானத்திலிருந்து தேவன் மன்னாவை பொழிந்தளினார். ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கும்படிக்காக வானத்திலிருந்து மன்னா பொழிஞ்சார். அவங்க அதை சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா அரோசிச்சுட்டாங்களாம். ஒரு சமயம் வந்த பொழுது என்ன இது மண்ணா, சும்மா மண்ணா டெய்லி காலையில் மண்ணா, மதியானம் மண்ணா, நைட்டான மண்ணா, இதே தான் நாங்கள் சாப்பிட்டு நிற்கணுமா அப்படின்ற மாதிரி அதை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அதை வந்து எங்களுடைய இருதயம் அரோசிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் தேவன் கொல்லிவாய் சர்ப்பங்களை எல்லாம் அனுப்பி அவர்களுக்கு வந்து அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த மன்னாவை இவங்க அதிகாலையில் போய் எடுக்கணும். அங்கே 6வது நாள் வரும்பொழுது அவங்க 2 மடங்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த மன்னா மூலியமாக தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உறவு, அந்த ஜெப ஐக்கியம், சபையாக கூடி வந்து நம்ம ஆராதிக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அந்த மன்னா. அதில் அந்த ஜனங்கள் தவறிட்டாங்க பாருங்க இல்லையா? அவரை ஜெபத்தில் தேடுறதில்லை. சபை கூடி வருதல் அசட்டே பண்ணியாச்சு. சில நேரங்களில் சபை கூடி வருதல் சில நேரத்தில் முக்கியப்படுத்தாமல் நம்ம போய்விட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெட்டிக்குள்ளரை வச்சுட்டு கிருபாசன மூடியை போட்டு மூடிட்டு மேலே ரத்தத்தை போட்டு சீல் பண்ணிட்டார். ரத்தத்தை தெளிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ கிருபையாக அந்த பாவத்தையும் தேவன் மன்னிச்சிருக்கிறார். அதாவது அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை நம்ம அசட்டை பண்ண பாருங்க. அவருடைய வல்லமையை நம்ம அசட்டை பண்ணினா அந்த பாவத்தை அந்த பெட்டிக்குள்ளர தேவன் வைத்து மூடிவிட்டார். முதலாவதுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவங்கள், 2வது அவருடைய வல்லமையை விசுவாசிக்காமல் செய்த அந்த பாவம், அதையும் உள்ளார வச்சிட்டார். 3வது அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல்,
அது என்னன்னு சொன்னாக்கா, ஆரோனை தான் ஆசாரியனாக அங்கே தேவன் மோசே மூலியமாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கி அநேகர் அதுக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுத்தார்கள். அப்போ தேவன் அந்த அந்த கோலை துளிர்க்கும்படிக்காக செய்து காண்பிச்சார், இவனைத்தான் நான் தெரிந்து எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது ஊழியக்காரருக்கு விரோதமாக செய்த பாவம் தான் அந்த ஆரோனுடைய கோல், துளிர்த்த கோல், அது நமக்கு குறிக்கிறது. ஊழியக்காரனுக்கு விரோதமாக செய்த முறுமுறுப்புகள். ஆனால் தேவன் கிருபையாக இரக்கமாக அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, அந்த பெட்டிக்குள்ளரை போட்டு கிருபாசன மூடியை போட்டு மூடி ரத்தத்தை தெளிச்சிட்டார். ஹல்லேலூயா. வானதூதர்கள் அங்கே கம்பீரமாக இருக்கிறாங்க தான், ஆனால் அந்த ரத்தத்தை ஊடுருவி அவங்களுடைய கண்கள் போக முடியாது. கிருபாசன மூடி அதை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தை தான் தேவன், ஆமேன். அவருடைய மண்ணா தான் அவருடைய சபை இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் அவருடைய சபை. மூன்றாவது அந்த கோல் தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம், தேவனுடைய சபைக்கு விரோதமாக செய்த பாவம், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக செய்த இந்த பாவத்தை எல்லாம் இந்த வருஷத்தில் தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்ம பார்த்து சொல்லுகிறாரு, ஆமீன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார நான் வச்சிட்டேன், கிருபாசன மூடியை போட்டு நான் மூடிட்டேன், அதன் மேலே என் குமாரன் இயேசுடைய ரத்தத்தை நான் தெளிச்சிட்டேன், உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன், உன்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லிட்டு தேவன் அதை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லும்படிக்காக இந்த ஆராதனை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த வருஷத்தில், இந்த 12 மாசத்தில் நான் தேவனுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவங்கள் செய்திருக்கலாம், அல்லது தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, சபை கூடி வருதலை அசட்டை பண்ணி, அவருடைய வேத வார்த்தையை அசட்டை பண்ணி நம்ம அப்படி நடந்திருக்கலாம், அல்லது ஊழியக்காரருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுத்து பேசி குறை சொல்லியிருந்திருக்கலாம். அந்த பாவத்தை எல்லாம் தேவன் அவர் மன்னிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையாவது அதை போட்டு மூடினார் தான் வருது இல்லையா, டப்பாக்குள்ளார போட்டாக்கா கிருபாசன பெட்டியை போட்டு மூடினார். அதுதான் தாவீதுலாம் சொல்லும்பொழுது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான்லாம் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் அளவில் பாவத்தை மூடினார். ஆனால் நாமும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து விட்டபடினால உங்களை பாவ மற அவர் கழுவி சுத்திகரித்து விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீங்க. அல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு யூபிலி ஆண்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய மூட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விடுகிறார். உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விடுகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனோட ஒப்புரவாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய இருதயத்தோடு, ஒரு புதிய பலத்தோடு, பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு அல்ல, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவோடு இந்த புதிய வருஷத்தில் செல்லும்படிக்காக தேவன் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை நினைவு கூறும்படிக்காக அவர் சொல்லுகிறார்.